எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து வியாழன் இரவு நாம் மீண்டும் இணைந்திருக்கிறோம். சற்று முன்பு ஆசீர்வாதமான அன்பின் சிகிச்சை, தம்பதியினர், தனிமையானவர்கள், எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு வாழ்க்கை துணைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருக்கான ஒரு விசேஷமான வார்த்தை, ஆசீர்வாதமான ஜெபம் இந்த இரவு செய்யப்பட்டது. நீங்கள் யார், உங்கள் திருமணத்திலே உங்கள் பிள்ளைகள் யார், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே ஒரு குழப்பத்தோடு ஒரு வழிகாட்டுதலுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருந்தார், வியாழக்கிழமை கூட்டம் கண்டிப்பாய் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கும். அன்பின் சிகிச்சை, திருமண சம்பந்தமான உறவுகள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கான சரியான அணுகுமுறை, அந்த நிலைமையிலிருந்து அவர்கள் வெளியே வரும்படி. காரணம், இந்த அன்பின் வாழ்க்கை மிக 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 நுணுக்கமான ஒன்று. நாம் அதிலே உண்மையிலே பொறுமையாய், நிதானமாய், சரியாய் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். திருமண வாழ்க்கை மிக முக்கியம். எனவேதான் தனிப்பட்ட விதத்துல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். யாருக்கு ஒரு ஆலோசனை, ஒரு வழிகாட்டுதல் தேவை. மக்களே, இந்த நேரம் அதி அற்புதமான ஒரு சாட்சி இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். உலகத்துல கஷ்டப்படுகிற எல்லாருடைய சூழ்நிலையை தேவன் அறிவார். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். ஆனால் எப்படி கர்த்தர் செயல்படுகிறார் என்று சொல்லும் பொழுது, அதுல ஒரு மிக சிறந்த உதாரணமாய் நாம் வேதாகமத்தில் ஒரு பார்வையற்ற குருடன், ஒரு வழி அருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு பார்வையற்ற குருடன், அவனுடைய சூழ்நிலையை சொல்ல முடியும். அவன் காலம் காலமாய் அந்த இடத்துல உட்கார்ந்து பல வருடங்களாய் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒருவன். அவன் வாழ்க்கை அதுதான். ஆனால் நசரேயனாகி இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, சத்தத்தை கேட்ட உடனே அவன் விசாரித்து இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, என் மேல் மனமிரங்கு. அந்த வார்த்தை கர்த்தருடைய செவிகளில் பட்டது. இயேசு கிறிஸ்து நின்றார். எத்தனை தடவை நீங்கள் தேவனை கூப்பிட்டிருக்கிறீர்கள்? நீங்க உடனே சொல்லலாம், பல தடவை என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் பல காரணங்கள் இருந்திருக்கலாம் உங்களுடைய குரல் கேட்கப்படாமல் போனது. ஒருவேளை முயற்சிக்கலாம் என்ற மனநிலையில நீங்க கூப்பிட்டிருக்கலாம், அல்லது விரக்தியான மனநிலையில் அழைத்திருக்கலாம், அல்லது முழு மனதோடு அல்லாமல் பாதி மனதோடு அவரை அழைத்திருக்கலாம், அல்லது சரியான விதத்தில் அவர் அணுகாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு கூக்குரல் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நேர்மையான மனதோடு தேவனை நோக்கி அர்ப்பணிக்கப்படுகிறது. கண்டிப்பாய் அந்த கூக்குரலுக்கு பலன் உண்டு, பதில் உண்டு. எனவேதான் அவர் சொன்னார், என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறமே தள்ளுவது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்க உள்ளம் திறந்து நீங்கள் உண்மையாய் அவரிடத்துல பேசுவீர்களா? உங்கள் நிலைமையை அவருக்கு வெளிப்படுத்துவீர்களா? நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் இருந்தாலும் சரி, இதோ இந்த நபருக்கு புது வாழ்க்கை கொடுத்த தேவன், நான் மீண்டும் சொல்ல முடியுமானால் இன்னொரு உயிரை கொடுத்தவர் என்று சொல்லலாம். ஏன்னா இவர் மறிக்க வேண்டியது, மறித்து போக வேண்டியது. இன்றைக்கு உயிரோட 10 வருடங்கள் தாண்டி பேசி கொண்டிருக்கிறார் என்றால் கர்த்தருடைய வல்லமை மட்டுமே மனசின் அடி ஆழத்திலிருந்து அவர் வெளிப்படுத்தின விசுவாசம். கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கவலைகளும் கண்டிப்பாக நிறுத்தப்பட முடியும். வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். 6 மாதமா?
என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன் அண்ணன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவர் சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்து நின்றேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரோட சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சி போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் అని சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன்,
நீ போறியா, நீ போய, ஏன் என்ன கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதல் கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதல் கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதல் கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுகும்போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதல் கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன். இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலாக்கியிருக்காங்க, நானும் விடுதலாக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு குறித்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனாரு, 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனாரு. இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகாரு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இந்த விசுவாசத்தில் தான் நீங்கள் கேட்ட இந்த அற்புதமான சாட்சி இதோடு நிறுத்தப்படவில்லை. இந்த விசுவாசம் தொடர்கிறது, இன்றும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். எனவேதான் தொடர்ந்து எங்களோடு யாரை இணைந்து கொண்டு வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி, ஆபிரகாமின் விசுவாசம் சாலமோன் மண்டபத்திலே. உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், பதில் உண்டு, உங்கள் சூழ்நிலை மாற முடியும். ஏன் சாலமோன் மண்டபம்? எதற்காக இந்த தடவை சாலமோன் மண்டபத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம்? கவனிங்க, தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம்.
புனித பேதுரு பெசிலிக்கா, இதன் கட்டிட வடிவமைப்பாளர் மைக்கேல் ஆஞ்சலர். ஷேக் ஜாயிர் மாஸ்க், இதன் கட்டிட வடிவமைப்பாளர் யூசப் அப்துல்கி. வெள்ளை கோவில், இதன் கட்டிட அமைப்பாளர் சார்லிம் சாய் கொசபிபெட். லசகிராத ஃபேமிலியா என்ற ஸ்பெயினில் உள்ள கட்டிடம் ஆண்டனி கவுடியால் கட்டப்பட்டது. இப்படி அநேக உலகமெங்கும் 37 மில்லியன் ஆலயங்கள் உள்ளன. ஆனால் ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட ஆலயம் இந்த அண்ட சராசரத்தில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறக்கப்பட்டவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. சாலமோன் மண்டபம் இந்த உலகத்தின் ஒரே ஆலயமாய் தேவன் வடிவமைத்திருக்கிறார். இந்த நேரம் நாம் கூட்டத்தின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு வல்லமையான சாட்சி உண்டு. பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் பொழுது உள்ளும் புறம், நான் சொன்னது போல சரியா, முதலாவது உட்புறம், பிற்பாடு வெளிப்புறம். உங்களுக்குள்ளே தேவன் உங்களை தயார்படுத்துகிறார். யாராலும் இதை செய்ய முடியாது. ஒருவேளை உங்க வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தை சில பேர் மாற்றி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம், உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஏதாவது உதவிகள் செய்திருக்கலாம். ஆனால் உட்புற மாற்றம் மனுஷனால் மாற்ற முடியாது. மனுஷனுக்கு சாத்தியம் அல்ல. கண்டிப்பாய் சிகிச்சை அதை மாற்ற முடியாது. உட்புற மாற்றம் உயிர் உள்ள தேவன் மட்டுமே செய்ய முடியும். உட்புற மாற்றம் சாத்தியமானால் வெளிப்புற வாழ்க்கை கண்டிப்பாய் மாறுவது சாத்தியம். இந்த சாட்சி அதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரம். இதுதான் இஸ்ரவேல் நிகழ்ச்சியில நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த அக்னி வல்லமை உங்களுக்குள் பிரவேசிக்கும். சாட்சியை கவனிங்க. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். எங்க குழந்தைக்கு சுவாச குழாயில பேராபத்து. ஏன்னா வயிற்றுல உப்பு தண்ணியை குடிச்சிட்டான். அவனால கண்ணை திறக்க முடியல. டாக்டர் எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா மேல பயங்கர கோபமா இருந்தேன். எங்க அப்பா மேல இருக்கிற கோபத்தினால நான் அவரை பார்க்கும்போது அவர் எனக்கு ஒரு முன்மாதிரியாவே இல்லை. அவர் எனக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது வெளியே என்ன பண்ணுவாங்களோ அதே போல நானும் பண்ண ஆரம்பிச்சேன். இதனால வெளியே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தப்பான விதத்துல, இன்னும் பார்க்க போனா அதாவது பெண்களை இச்சையான பார்வையோட பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட தப்பான கிரைம்ஸ் பண்றது, இதெல்லாமே நான் செஞ்சிருந்தேன். சில பிரச்சனைகள் எனக்கு வந்தது. இதனால எனக்கு 14 வருஷம் ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தது. சொல்ல போனேன், நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்டா இருந்தாலும் எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். அப்ப எனக்கு தெரியும் எனக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தது என்று. எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது எப்படி நான் முறையிடணும்ட்டு 14 வருஷம் எனக்கு போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு சில காலம்தான் போட்டாங்க. பிற்பாடு நான் என்னுடைய சிநேகிதரோட நான் அறிமுகமான அவன் யூனிவர்சல் சர்ச்சுக்கு போகக்கூடியவனா இருந்தான். அவன் ஜெயிலுக்கு போன அந்த நேரத்துல அவங்களுடைய குடும்பத்தார் என்கிட்ட கேட்டாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்குதான் முதல் நாள் அடி எடுத்து வச்சேன் சர்ச்சில். எப்போ நான் அந்த நாள் ஆலயத்துக்கு வந்தேனோ இது முற்றிலும் வித்தியாசமா இருந்தது. நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன், நான் ஏன் இங்க இருக்கேன்ட்டு. எனக்கு பிரச்சனைகள் இருந்தது. அப்ப நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போனேன். அந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நான் மாற்றத்தை பார்த்தேன். 6 வாரம் நான் போவேன் அப்படின்னு நான் தீர்மானிச்சேன். ஆல்ரெடி என்னுடைய எண்ணம் நிறைய மாற ஆரம்பிச்சது. இந்த 6 வாரம் தான் ஆல்தான். அந்த சமயத்துல தான் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்சேன். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நான் செஞ்சேன். இது போல ஆலயத்துல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பரிசுத்தாவி குறித்து நான் கேள்விப்பட்டேன். பரிசுத்தாவி பெறதுக்காக வழி ஏற்படுத்தினேன். பரிசுத்தாவின் மீது ரொம்ப முக்கியத்துவத்தை நான் வெளிப்படுத்தினேன். நான் ரட்சிக்கப்படணும்ட்டு அந்த நேரம் நான் தீர்மானம் எடுத்து எல்லாத்தையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபத்தை, கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் நான் எடுத்தேன். முக்கியமா எப்படி என்னுடைய அப்பாவை மன்னிக்கணும்ட்டு கத்துக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய இருதயத்துல இதுதான் பலமா பிடிச்சிருந்தது. அதை நான் விட்டு கொடுத்துட்டேன். போல தேவனிடத்துல ஒரு பொருத்தனையானது செஞ்சேன். தேவன் தன் ஆவியை கொடுத்தார். எப்போ அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள பெற்றனும் அன்னையிலிருந்து நான் முற்றிலும் மாறுபட்டவனா இருந்தேன். ஏன்னா நான் சரியான பாதையில வழிநடத்த நான் ஆரம்பிச்சேன். என்னுடைய எண்ணம் எல்லாமே சுத்தமானது. முன்னாடி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்துல இருந்து முழுமையா நான் கழுவப்பட்டவனா மாறினேன். வாழ்க்கை முழுசா மாறிச்சு. இது போல நான் யாருக்கெல்லாம் உதவியா இருக்குதோ அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மனைவி இருக்கா. அவளும் தேவனிடத்துல உடன்படிக்கை செய்யப்பட்டவளா இருந்தா. தேவன் எனக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய மனைவி. தேவன் அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதித்தார் என்னுடைய பண வாழ்க்கையிலும்.
நாங்கள் 2 பேரும் யூனிவர்சல் ஆலயத்தில் சந்தித்தோம். நாங்கள் 2 பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டோம். தேவனோட உடன்படிக்கை ஏற்பட்டது. தேவனுக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக போயிட்டு இருந்தது. எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் எல்லாமே நல்லதாக போயிட்டு இருந்தது. எங்கள் குடும்பத்தை விரிவாக்கணும்னு விரும்பினேன். அப்போ தான் நான் கர்ப்பமானேன். என்னோட டெலிவரி வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு ஒரு சவாலாக எப்போ பிள்ளையானது பிறந்ததோ அவன் அழுவே இல்லை. ஒரு பெற்றோரை எப்படி இருக்கும் தெரியுமா? 20 நிமிஷம் வரையும் அவன் எதுவுமே எந்த பேச்சும் இல்லை. சுற்றி 20 பேர்கிட்ட இருந்தாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ்கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆயிடுச்சு? அப்போது நர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தை உப்பு தண்ணி குடிச்சதுனால ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ ஒரு தடவை குழந்தைய பார்க்க முடிஞ்சது. வாயில் டியூபோடு இருந்தது. அவரால் தூக்க முடியாது. அந்த அளவுக்கு லேசாக இருந்தார். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை, ஐசியூவில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என் பக்கத்தில் என்னுடைய மனைவியோடு இருந்தேன். எப்போ என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னுடைய குழந்தைய எங்கேயும் அங்கேயுமா கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா பயங்கர மோசமான சூழ்நிலை, வாயில் டியூப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இருந்தது. கையிலையும் கால்லையும் நெஞ்சிலையும் அநேக டியூப்லால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் என்னுடைய பையன். அவருடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. அவரால் சாப்பிட முடியல. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறாரு. ஏன்னா அவர் பிறக்கும்போது 2 கிலோகிராமில் தான் பிறந்தார். சூழ்நிலை மாறணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிளட்டு வந்து ப்ரெஷர் வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் நான் என்னுடைய மனைவி கிட்டே இருப்பேன், கொஞ்ச நேரம் குழந்தைய பார்க்கறதுக்காக போவேன். இப்படி நான் என்ன செய்யணும்னு தெரியல அந்த நேரம். அதன் பிற்பாடு என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே நான் மறுநாள் ஆலயத்துக்கு கிளம்பி போனேன். அந்த நேரத்தில் கேம்பெயின் நடந்துக்கிட்டே இருந்தது. நான் போனேன், பீடத்து மேலே கவர் எடுத்துக்கிட்டேன். என்ன செய்யணும்னு தெரியும். அண்ணா என்ன விஷயம் செஞ்சாலும் அதே போல பொறுத்துனே செஞ்சேன். ஒரு அம்மாவா இதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் நிறைய உணர்ச்சிகளை கடந்து சென்றேன். ஆனாலும் தேவன் மேலே இருக்க விசுவாசத்துல நான் ரொம்ப பலனாக இருந்தேன். நாங்கள் பீடத்துக்கு செல்ல தீர்மானித்தோம். எங்களுக்குள்ள உறுதி இருந்தது, தேவன் எங்களுக்கான பதிலை கொடுப்பார். நாங்கள் தீர்மானித்தோம், எதை பார்க்குறோமோ அதை வச்சு இல்லை, எங்கள் விசுவாசத்தினால முன்னோக்கி செல்லணும். தேவனோடு இருக்க உடன்படிக்கையில் நாங்கள் பலனாக இருக்கணும்னு தீர்மானித்தோம். அண்ணா செய்தது போல எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை தியாகம் செஞ்சோம். ஏன்னா எனக்கு தெரியும் தேவனுடைய பீடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்வேன்ட்டு. அந்த நேரம் என்னுடைய தியாகத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். கவரை எடுத்த அடுத்த வாரத்தில் நான் தியாகம் பண்ணுறதுக்காக போனேன். அப்போது பொதுவாக ஜனங்க காத்திருப்பாங்க, பரவாயில்ல நீங்கள் போங்க. அது போல் பாஸ்டர் சொன்னார். நான் பீடத்து மேலே ஏறினேன், தியாகம் செஞ்சேன். என்னுடைய தியாகம் நான் முழுமையாக அர்ப்பணித்தேன். எனக்குள்ளாக எல்லாமே மாறிச்சு. எல்லா விதமான சந்தேகம் நீங்கியது. என்னுடைய கரத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாரம் நீங்கியது. அது தேவனுடைய கைக்கு போனது. ஏன்னா நாங்கள் நம்பணும் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார்ன்ட்டு. நான் உறுதியா நம்பினேன் தேவனுடைய அக்னி இறங்கி வரும்ட்டு. அதே போல தேவனுடைய அக்னி இறங்கி வந்தது. என்னுடைய மகன் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தல. என்னையோரின் தேவன் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்துறாரு, காப்பாத்துறாரு. எந்த ஒரு இதுவும் சாப்பிட முடியாம இருந்த என்னுடைய மகன் எல்லாமே மாற ஆரம்பித்தது. டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன வித்தியாசம், இது போல நிறைய விஷயங்கள் அற்புதம் நடந்தது. ஏன்னா மருத்துவர் சொன்ன வார்த்தை, நிச்சயமா உன்னுடைய குழந்தை இறந்துரும், இது போல வார்த்தை தான். ஆனா அவங்களும் வந்து சொன்னாங்க, இது எப்படிதான் நடந்தது, அற்புதமா இருக்கு. டாக்டர்ஸே ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை வழி நடத்தினாரு. ஏன்னா அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையா இருந்தார். மருத்துவர் எத்தனையோ வார்த்தைகள் சொன்னாங்க. ஏன்னா அவங்க படிச்சதை சொன்னாங்களே தவிர, ஆனா உண்மையாவே நம்பிக்கை, விசுவாசம் தேவன் எங்களுக்காக கொடுத்தார். எல்லாமே மாறியது. அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். முன்னாடி ரொம்ப மோசமா இருக்கும். என்னுடைய மகனுடைய சரீரத்துல வந்து இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு அற்புதமானது தேவன் செஞ்சிருக்கிறாரு. நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவங்க அப்போ சொன்ன வார்த்தை, நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. இனிமே உங்க குழந்தை பேசாது, இனிமே பேச்சு வராது, சாப்பிட முடியாது, இது போல நிறைய விஷயம் சொன்னாங்க. இல்லை, தேவன் எல்லாத்தையும் மாத்தினார். என்னுடைய குழந்தை இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குது. மருத்துவர் சொன்ன வார்த்தை என்னதுன்னா, அதாவது நீ வந்து 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வரணும் குழந்தைய கூட்டிகிட்டு. ஆனா தேவன் அரை மாசத்துல எல்லாத்தையும் மாத்திட்டார். என் பையன் அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறான், முழுமையா மாறியது. என்னுடைய உறவினரோட குழந்தை வாழ்க்கையில பார்த்த மாற்றம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எந்த தருணத்திலும் தேவனை சந்தேகப்படலை. தொடக்கத்துல இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த விஷயம் தவறா போயிருந்தாலும் நாங்க புரிஞ்சிட்டோம், எல்லாமே தேவனோட மகிமைக்காக தான் நடக்குதுன்னு.
நாங்க தியாகம் செய்ய போறோம், தேவன் எங்களை கனப்படுத்த போறாரு. எங்கிருந்து வந்தோம், இப்ப எங்க இருக்கோம்னு பார்க்கும்போது அது தேவனுடைய கையினால மட்டும் தான் நடக்கும். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது, தேவனால இப்ப மட்டும் என்னுடைய பையனுக்கு 3 வயசு ஆகுது. அவங்க சொன்னாங்க 5 வருஷம் வரையும் நீ வெயிட் பண்ணுன்ட்டு. ஆனா தேவன் அந்த அளவுக்கு மாத்திட்டாரு. நானும் என்னுடைய மனைவியும் நல்ல திருமண வாழ்க்கையில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பீடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நல்ல நேரமா இருந்தாலும் கெட்ட நேரமா இருந்தாலும் தேவனுடைய பீடத்தை நோக்கி நான் செல்வேன். பீடத்துக்கு செல்ற வழியில என்ன ஆனாலும் சரி, எங்களுக்கு தெரியும் பீடமானது எங்களுக்கான பதிலை கொடுக்கும்னு. தேவன் எங்க கூட இருக்கார். நீங்க பார்க்கலாம், இதுதான் எங்களுடைய குடும்பம். தேவன் எங்க குடும்பத்தை பாத்துக்கிறார். இதுதான் என்னோட சின்ன பையன். எங்க மீண்டும் வரவேற்கிறேன். எப்படி இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ளலாம்? உடனே தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். நாளை விசேஷமாய் வெள்ளிக்கிழமை விடுதலை ஜெபத்தில் எங்களோடு இணைய வாருங்கள். ஒவ்வொரு இடத்திலையும் எங்களுடைய ஆலயத்தில் பீடம் தயாரா இருக்கிறது. நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கான விண்ணப்பம் தயாரா, நீங்கள் பீடத்தை நோக்கி செல்வீர்கள். உங்கள் விண்ணப்பத்தை எடுக்கும்படியா விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பாய் வனாந்தரத்திலே தன் ஜனங்களை நடத்தி சென்ற இதே அக்னி தான் உங்களுக்குள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பிரவேசிக்க விரும்புகிறார். ஜூலை முதல் டிசம்பர் வரை இந்த வருஷத்தினுடைய இந்த 6 மாத காலம் உங்களை நடத்தி செல்ல நீங்கள் அனுமதிப்பீர்களா? கர்த்தர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார் உங்களை நடத்தி செல்ல. இதோ வீடியோ பாருங்கள். நாம் ஜெபத்து நேரத்துக்காக ஆயத்தப்படும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். இந்த நேரம் யாரெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்களோ, சாட்சிகளை கவனித்தார்களோ, பரிசுத்த ஆவி அவர்கள் உள்ளத்துக்குள் இருக்கிற எல்லா தயக்கங்களை நீக்கி போடுவாராய், சந்தேகத்தை நீக்கி போடுவாராய், பயங்களை நீக்குவாராய். தேவனே, ஒரு புதுப்பித்தல் உள்ளே ஏற்படும். யார் உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறார், யார் உள்ளம் சனிப்படை உடைந்து போயிருக்கிறார், யார் பலவீனமாய் உணர்கிறார், எல்லா தடை நீங்கள் ஒரு புது பலன் உள்ளே வரட்டும். சுவாசம் மனதாக்கப்படட்டும். சவால்களை சந்திக்க முன்னோக்கி நடத்தி செல். இந்த ஜெபத்தின் மூலமாய் இவர் குடும்பத்தை, திருமண வாழ்க்கையை, பிள்ளைகளை, உறவு முறையை ஆசீர்வதிக்கும். திருமண வாழ்க்கை பிரிகிற சூழ்நிலை இருந்தால் கர்த்தர் தாமே அந்த அசுத்தத்தை கடிந்து கொள்வாராம். குடும்பத்துக்குள்ளே பல சிக்கல்களோடு போராடி கொண்டிருந்தால் இதிலிருந்து வெளியே வர கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி வழிகாட்டுதலை கொடுப்பாராம். நோக்கி கூப்பிட இவர்களை ஊக்கப்படுத்தி நோக்கி வரும்படி இதன் மூலமாய் உட்புறம் வெளிப்புறம் மாற்றமடை. தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். தொடர்புக்கு எங்களை அழைக்க தவற வேண்டாம். நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். சென்று வாருங்கள்.